சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக சங்கீதம் 24வது அதிகாரத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அங்கே ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். யார் கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெறுவான்? இதான் என்னுடைய தலைப்பு. யார் கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படின்னு இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். இது தாவீதின் சங்கீதம். பாருங்க, அவரு அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. என்னது? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில் இருக்கிற அனைத்துமே அவருக்கு சொந்தமானது. இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. உலகமோ அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இங்க மனுஷன் பெருமை பாராட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப எல்லாமே அவருடையதாக இருக்கிறது, அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அப்ப நமக்கென்று எதுவும் இல்லை, எல்லாமே அவரோடது. அடுத்த வார்த்தையில பார்க்கிறோம், அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். பூமியை ஆண்டவர் தான் சகலத்தையும், வேதவசனம் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள் அப்படின்னு சொல்லி. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமி அவருடையது, உலகம் அவருடையது, சகல சிருஷ்டிப்புகளும் அவருடையது. பாருங்க, யார் இங்க அடுத்த வார்த்தையில தாவீது ஆரம்பிக்கும் பொழுது, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? சங்கீதம் 15ல யாருடைய கூடாரத்திலே தங்குவான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல தங்குறதுக்கு ஏறுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சங்கீதம் 15ல தங்குவான், யாருடைய கூடாரத்திலே தங்குவான், வாசம் பண்ணுவான், உடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். ஆனா இங்க எப்படி போடப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், நிலைத்திருப்பான். எப்படி டிஃபரண்ட், வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமா. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அவருடைய வருகையின் நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அங்கீகரிக்கப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு இந்த சங்கீதம் நல்ல ஒரு உதாரணத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு பதிலை நமக்கு இது தெரியப்படுத்துகிறது. ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலைத்திருப்பான். நிறைய வேளைகள்ல ஏறுறது மட்டும் இல்ல, நிலைச்சிருக்கணும். என்னது? பரிசுத்த பர்வதத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமா ஆமா, யோவான்ல அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உங்களுக்காக என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் முதல்ல போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை மறுபடியுமாய் உங்களை என்னிடத்திலே கூட்டி சேர்த்துக் கொள்ளுவேன். அப்ப அவரோடு கூட நாம் நித்தியமாய் வாழும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். அவரோடு கூட நிலைத்திருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லப்பட்டது. என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை கைகள்ல எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கணும். என்னது? கைகள்ல சுத்தமா இருக்கணும். நம்முடைய கைகள் சுத்தம்னா போய் சோப்பு பவுடரை போட்டு சோப்பை போட்டு கிளீன் பண்றது கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? இந்த கைகளின் சுத்தத்தை கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். இந்த கைகளின் சுத்தம், கைகளை சுத்தப்படுத்துகிறது எது அப்படின்னா, கர்த்தருடைய வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரத்தம். ஏசாயால படிச்சீங்கன்னா தெரியும். பாருங்க, ஆவியானவர்களுக்கு எனக்கு எடுத்து கொடுக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். ஏசாயாவுல உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கைகளை சுத்திகரியுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்குங்க. மெல்கிசேதேக்கு அந்த எதிர்கொண்டு போகும்போது ஆபிரகாம் வானத்துக்கு நேராக தன் கைகளை என்ன செய்யறாரு? திரிக்கிறார், கைகளை உயர்த்துகிறார். நான் யாருடைய என்ன செய்யல பொருளையும் நான் அபாண்டமாக பொருளை எடுத்துக்கொள்ளல, கொள்ளையாடின பொருளை நான் எடுத்துக்கொள்ளல, என் கைகள் சுத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி தாவீத குறித்து சொல்லும் போது, அவன் ஆண்டவருக்கு இந்த ஆலயத்தை கட்டும்படியான வேலையை செய்ய நினைக்கிறான். எப்படி? ஆலயத்தை நான் உமக்காக கட்டணும்பா,
நீங்க கூடாரத்துல உங்க பெட்டி இருக்கு, உடன்படிக்கை பெட்டி கூடாரத்திலே நீங்க உங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, அதனால ஒரு ஆலயத்தை உமக்காய் நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? எப்பா, உன் கையெல்லாம் ரத்தத்தை சிந்தி சிந்தி என்ன செய்ய, ரத்த கரைகள் பட்டு இருக்குப்பா, அதனால நீ உன் கைகளை கொண்டு என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. உன்னுடைய கற்ப பிறப்பா இருக்கிற உன்னுடைய குமாரன் சாலமோன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான், உன் மகன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லார். அங்க ஏன் அப்படி சொல்றாருன்னா, உன்னுடைய கைகள்ல சுத்தம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரு கைகளினாலதான் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, உன் கையிடுகிற பிரயாசங்களை தான் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நிறைய பேர் இதே கைகளை கொண்டு நியாயமான முறைகளை நீங்க வேலை செய்து என்ன செய்யறாங்கன்னா சம்பாதித்துக் கொள்றாங்க. இதே கைகளை கொண்டு நிறைய பேர் கையூட்டு வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, பரிதானம் வாங்குறாங்க. அதாவது தங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான சம்பளத்தை கிம்பளம்னு சொல்றாங்க. அப்படி எனக்கு இவ்வளவு கொடு, நான் இதை செய்வேன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா தவறான முறைகள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த கைகள்ல சம்பாதிக்கிறார்கள். இந்த கைகளை கொண்டுதான் கொலை செய்கிறார்கள், இந்த கைகளை கொண்டுதான் பரிதானம் வாங்குகிறார்கள், இதே கைகளை கொண்டுதான் உழைக்கிறார்கள், இதே கைகளை கொண்டுதான் என்ன செய்யறாங்க உபச்சார பாவங்களையும் செய்யறாங்க, இதே கைகளை கொண்டுதான் திருடுறாங்க. இதுதான காரணம். அதனாலதான் நம்ம கைகள் எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கு முன்பாக சுத்தமானதா இருக்கணும். கைகள் ரொம்ப முக்கியமானது. அதனால ஆண்டவரே, என்னுடைய கைகள்ல அருவருப்புகள், என்னுடைய கைகள்ல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தா தயவு செய்து என்ன செய்யுங்க, மன்னித்து உடைய பரிசுத்த ரத்தத்தால என் கைகளை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல நாம் கேட்டு செபித்து நம்முடைய கைகளை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கைகள்ல சுத்தம் உள்ளவன் அவருடைய பரிசுத்த பர்வதத்துல நிலைத்திருப்பான். கைகள்ல சுத்தம் உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் ஏறி செல்லுவான். எப்படி எலியா சுழல் காற்றல அவன் என்ன செய்வதான அக்கினி ரதங்கள் அவனை எடுத்து சென்றதோ அதே போல நம்முடைய கைகளின் சுத்தமானது பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்மை அழைத்து செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அங்க தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கைகளை சுத்தம் உள்ளவன் இருதயத்துல மாசில்லாதவனுமா இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல் சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்துல மாசு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? மாசு இருக்கக்கூடாது. இன்னைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா காற்றெல்லாம் என்ன ஆயிருச்சான்? ஆமா, மாசு வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய கார்பன் டை ஆக்சைடு பெருகிருச்சு. ஏன் அப்படின்னு தெரியுமா? மரங்களை எல்லாம் என்ன செய்யணும், மனிதன் வெட்டிடுறான். கார்பன் டை ஆக்சைட என்ன செய்யுதுன்னு சொன்னா மரங்கள் தனக்குள்ளாக இழுத்து கொண்டு நல்ல ஆக்சிஜனை இன்னைக்கு வெளியிடுகிறது. இன்னைக்கு மனுஷன் மரங்களை விட கேவலமா போயிட்டான். அவனுக்குள்ள அவன் ஆக்சிஜனை வெளியிடுறதை விட நிறைய என்ன செய்யறான், அருவருப்பான காரியங்களை தான் இன்னைக்கு மனிதர்களுக்கு கேடுகளை செய்யக்கூடிய காரியங்களை செய்து அவர்கள் தங்களுடைய அக்கிரமங்களை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, மாசு இருக்கக்கூடாது. இருதயம் பரிசுத்தமானதா இருக்கணும். வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாரு. யாவரோடும் பரிசுத்தம் உள்ளவங்களா நம்ம இருக்கணுமா? ஆமென். ஆண்டவர் ஊழியத்துக்கு செலக்ட் பண்றப்ப சொல்றாரு, தானியலை குறித்து யாதொரு மாசு இல்லாதவர்களும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. யாதொரு மாசு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. 1 பேதுருல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறாரா தெரியுமா? மகிமையின் தேவன் உங்களை நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் எப்படி இருக்கிறாரா குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துவாராக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள மாசு இருக்க கூடாது, பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை என்ன செய்யணும், நாம தொழுது கொள்ளணும். கடைசி நாட்களில் அருவருப்புகள், அக்கிரமங்கள் இதை செஞ்சா என்ன, அதனால ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் அதெல்லாம் ஏத்துக்குவார், மன்னிச்சிருவார். இதெல்லாம் நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு. இதெல்லாம் நமக்கு நாமே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம எப்படின்னு சொன்னா நமக்கு நாமே மண்ணள்ளி போட்டுக்கிற விஷயங்கள் இதெல்லாம். சோத்திரம். அதனால ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார்.
பரிசுத்தமா வாழுவதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் யெகோவா மெக்காதீஸ், பரிசுத்தமுள்ள கர்த்தர், பரிசுத்தமான தேவன் அவர், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவர் அவர். அதனால யாதொரு மாசு நம்முடைய இருதயத்துக்குள்ள காணப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. கபடாய் ஆணையிடாமல் இருப்பவன். ஆனா அதை சங்கீதம் 15 எப்படி போட்டிருக்குன்னா, எப்படி? பொய்யாய் ஆணையிடாத, பொய்யான ஆணையிடாத. 7 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். 7 அவருக்கு 7 காரியங்களை வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, பொய்யானை இடுவது. என்னது? ஆண்டவர் சொல்றார், அங்க 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, தீங்கு செய்ய வரைந்தோடும் கால்ன்றார். அப்புறம் பொய்யானை இடுகிற விஷயத்தை பற்றி அங்க 7ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். சோத்திரம். பொய்யானை இடுகிற விஷயம், புறங்கூறும் நாவு, பொய் சொல்லுகிற நாக்கு நமக்கு இருக்கக்கூடாது. ஆசிக்க முடியல. தோத்திரம் ஐயா. கர்த்தர் நல்லவர். கபடாய் ஆணையிடாமல் இருப்பவன். பொய்யான ஆணைகளை என்ன செய்யக்கூடாது? இடக்கூடாது. யாருக்கு? பொய்யான வாக்குறுதிகள், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்யக்கூடாது? ஆமா, முடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா, அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 15ல ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும், நஷ்டமே வரலாம், ஆனா தவறக்கூடாது, தவறக்கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். கபடாய் ஆணையிடாத. யோசித்து பாரு. ஆணையிடுறதுக்கு முன்னாடி யோசித்து பாரு. இன்னும் சிலர் ஆணையிடுகிற விஷயத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தின் பேரில, பூமியின் பேரில, சிரசின் பேரில சத்தியம் பண்ணாத. தலையினுடைய ஒரு மயிரை கூட நீ என்ன செய்ய முடியாது? கருப்பாக்க முடியாது அப்படின்றார். வெள்ளையாக்க முடியாதுன்னு சொல்லார். ஏன் அப்படின்னா, அப்ப நாங்கெல்லாம் டெய்லி டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? அது கொஞ்ச நேரம் தான், 15 நாள் 10 நாள் என்ன செய்யும்? மறுபடியுமா? ஆமா, மறுபடியுமா அது வெள்ள மண்டை காமிக்கும். அதனால கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் நம்முடைய தலைமயிரை வெண்மையாக்கக்கூடிய வல்லவர், கருப்பாக்கக்கூடிய வல்லவர். ஆமா, அதனால வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ணாத, பூமியின் பேர்ல சத்தியம் பண்ணாத, சிரசின் மேல சத்தியம் பண்ணாத, கபடாய் ஆணையிடாத, உள்ளத உள்ளதுன்னு சொல்லு, இல்லத இல்லதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லார். அம்மா சத்தியம், ஐயா சத்தியம், பிள்ளை மேல சத்தியம், அம்மா சத்தியம், தாய் மேல சத்தியமா, செத்து கிடந்த கிழவி மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவாங்க பாருங்க. இன்னும் சிலர் காலேஜ்ல அந்த டீச்சர் மேல சத்தியமாவே சொல்றேன்மா, ஏசப்பா சத்தியம். இப்படி பொய் சத்தியம் அடிச்சுக்கிட்டு கிடந்தா ஆக்கினைக்கு தப்ப முடியாது. ஆமா, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் வாயை கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கு. விளங்குதா? அதனால கபடாய் ஆணையிடாதே. இருதயத்திலே மாசு இல்லாதவனாக வாழும்படியான வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. கைகளில சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்க, அடுத்த வார்த்தை, அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பின் தேவனால நீதியையும் பெறுவான். ரட்சிப்பின் தேவனால நீதியையும் பெறுவான். ஒரு தேவனுடைய புள்ள கைகள்ல சுத்தமா தான் இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்துல மாசு இல்லாம தான் இருக்கணும். இன்னொரு வார்த்தையை நான் விட்டுட்டேன். அதுல தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. என்னது? ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. மாயைக்கு ஒப்பு கொடுக்கிறதுனா என்னது? இந்த உலகம் ஒரு காணல் நீர். பாத்தீங்கன்னா வெயிலான நேரத்துல மான்கள் தண்ணீரை தேடி அலையும் போது ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வெயிலான நேரத்துல பாத்தீங்கன்னா தண்ணி கிடைக்கிற மாதிரியே என்ன செய்ய, அப்படியே கண்ணுக்கு தெரியும். அந்த மான்கள் அதை பாருங்க, அந்த மான்கள் அதை தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்க. கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணியே கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? என் ஜனங்கள், சிறுமியும் எளிமையுமான என் ஜனங்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தினால் அவர்கள் நாவு வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு.
ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊட்டாகிய என்னை விட்டு விட்டார்கள். தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். என்ன விட்டுட்டாங்க. எப்படி? ஆலயத்துல வந்து உறங்குகிற ஆளு உருப்பட முடியாது. ஆலயத்துல வந்து நாம கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? கவனமோ கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஆலயத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனிக்கணும். வேத வசனம் சொல்லுது, ஆலயத்துல எல்லாருடைய கண்களும் அவர் மேல் லோக்கமாய் இருந்தன. புரியுதா? எப்ப ஆராதனை முடியும் நம்ம வீட்டுக்கு ஓடுவோம். எப்படி உருப்படுறது? வேலைக்கு 8 மணி நேரம். இன்னைக்கு மனுஷன் உலகத்துல சினிமா பாக்குறதுக்கு 2.5 மணி நேரம். ஒரு செல்போனை எடுத்து பார்த்தா சாட்ச பாக்குறேன் 5 மணி நேரம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தா எப்படி உருப்படுறது? ஆனா ஆண்டவரோ என்ன சொல்லா தெரியுமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, லூக்கா 18 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்தபடியே அவர்கள் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல நீடிய பொறுமையா இருந்து அவர் பலன் அளிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இரவும் பகலும் கர்த்தரை தேடணும். நாங்க லூக்கா 6ஆம் அதிகாரத்தை வாசித்த பொழுது அந்த நாட்களிலே இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்னு சொல்லி வாசித்தோம். ரா முழுவதும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உபவாசம் பண்ண வாங்க அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா என்னது? பழச்சாறு ஒரு டப்பா நிறைய, பாலு பழச்சாறு, அப்புறம் என்னது? மோரு, அப்புறமா டிக்கி, அடுக்கடுக்கா தண்ணி. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் உபவாசம் பண்ண போறேன். முழுகிற ஜெபத்துக்கு வா அப்படின்னு கேட்டா முழுகிற ஜெபம் எத்தனை மணி நேரமா? ஸ்தோத்திரம். எவ்வளவு நேரம்? 10 to 12. இதான் முழுகிற ஜெபமா? இரவு முழுவதும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம் பாருங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணாலும் உருப்படியா ஜெபம் பண்ண, இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார். ஒரு இரவு என்று சொல்லும் போது சாயங்காலம் 6 மணிக்கு அடுத்த காலையில 6 மணி வரைக்கும் என்ன செய்யணும்? கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். அதுதான் முழு இரவும். அதை விட்டுட்டு 10 to 12 இரவு ஜெபத்துக்கு வாரி, அமாவாசை ஜெபத்துக்கு வாரி, பௌர்ணமி ஜெபத்துக்கு வாரி. சோத்திரம். ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னா ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதில் கவனமா இருக்கணும். மாயைக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பியும் சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் சொல்லி யோனா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ள கூடாது. அப்ப அந்த மான்கள் ஓடி காணல் நீரை தேடி தேடி ஓடி ஓடி பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில தண்ணி கிடைக்காம அப்படியே துவண்டு விழுகும் போது தண்ணி தாகத்தினால அது மாண்டு போயிருமா பாருங்க. இதே போலதான் இன்னைக்கு மனுஷன் எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான்? மாயையை தேடி, மாயைக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். பணம் 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 ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கு. நகை நகை நகை, பணம் பணம், வீடு வீடு, ஆஸ்தி ஆஸ்தி, நிலம் நிலம், வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நித்திய ஜீவன், நித்திய ராஜ்யம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தர முடியும். ஆமென் ஆமென். நித்தியமானதை தேடு, நிரந்தரமானதை தேடு. பாருங்க, ஆபிரகாமை பத்தி பேசுறான். ஆபிரகாம் வந்து அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அவன் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். ஆனா அவன் பாத்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாம் வந்து வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானா இருந்தான். அது மட்டும் இல்ல, முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சு வந்தாராம். அவனுக்கு இல்லாத ஐஸ்வர்யமே இல்லை. ஆனா தேவன் தாமே கட்டின நகரத்துக்காக அவன் ஆசையாய் காத்திருந்தான்னு போடப்பட்டிருக்கு. அதனால இந்த பூமியில கூடாரங்கள்ல குடியிருந்தானா, எப்ப வேணாலும் நான் போவேன் அப்படின்னு. ஆனா நம்ம சிந்தனை எப்படி இருக்கு? இன்னைக்கு இங்கிட்டு 10 ஏக்கர் அளந்து போடு, இங்கிட்டு 100 ஏக்கர் அளந்து போடு, இங்க இந்த டவரை கட்டு, அங்க அந்த டவரை கட்டு. பாருங்க, ஸ்தோத்திரம்.
நித்திய ராஜ்யத்துக்கு ஏதுவானவைகளை கட்டும்படியாக, ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கும்படியாக நம்ம வாழணும். சோத்திரம். அதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம மனதெல்லாம் மாயைக்கு நேரா போகுது. மாயைக்கு நேரா போகுது. பணம் ஊழியத்துக்கு தானே கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவே விரும்புகிறேன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய பணங்கள், நம்முடைய எல்லா காரியங்களும் ஆத்துமாக்களுக்காக விதைக்கப்படணும், நித்திய ராஜ்யத்துக்காக விதைக்கப்படணும். ஸ்தோத்திரம். அதனால மாயையான காரியங்களுக்கு நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்காம கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்துல ஏறுவான், யார் கர்த்தருடைய பர்வதத்துல நிலைத்திருப்பான். நீங்க ஏறணும், நிலைத்திருக்கணும்னா கைகள சுத்தம், இருதயத்தை மாசு இல்லாம காத்துக்கொள்ளுகிறது. மாயைக்கு தன்னுடைய ஆத்மாவை என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறது. கபடமாய் ஆணையிடாமல் இருப்பது அப்படி சொல்லார். இவன் தான் கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே அவரை தேடி எப்படி விசாரித்தான் பாருங்க. அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நம்மளாம் யாரு? யாக்கோபு என்னும் சந்ததி. அதுலயும் பாருங்க, ஆண்டவர் யாக்கோபு என்னும் சந்ததி ஏமாத்துக்கார சந்ததி தான்டா நீங்க. அவர் இஸ்ரவேலின் சந்ததின்னு சொல்லல. மறுபடியும் நீ அப்படியே நாடா இருக்கணும். இதுவே அவரை தேடி விசாரித்து, அவரை தேடி விசாரிக்கணுமா நம்ம. அவர் இன்னும் அப்போஸ்தலர் எழுதியிருக்கு, தடவியாய்களும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவரை தேடுங்கன்னு சொல்றாரு. நீ குருட்டு போயா இருந்தாலும் பரவாயில்ல, குருட்டு போய இது எங்க இருக்குன்னு தடவுறான்ல, அதே மாதிரியாவது என்ன செய்ய, நீ தேவனை தேடுகிற விஷயத்துல அவன் எவ்வளவு கவனமா தேடுவானோ அதே போல என்னைய தேடுன்னு சொல்றார் ஆண்டவர். இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நம்ம ஏமாத்துக்கார சந்ததியா இருக்கக்கூடாது. இன்னும் யாக்கோபாவே இருக்கக்கூடாது. யாக்கோபுன்னு சொன்னா ஏமாத்துறவன், அபகரிக்கிறவன், வஞ்சிக்கிறவன், பிறர் பொருளை ஆட்டைய போடுறவன், இதுதான். ஆனா நாம என்னைக்கு இஸ்ரவேலின் சந்ததியா இருக்க போகிறோம், என்னைக்கு நம்முடைய இருதயத்துல கபடுகள் அகலப் போகிறது, எப்பன்னா கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் பிரியமா இருக்கும் பொழுது இந்த வசனங்கள் நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ஆத்மாவை அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் ஏறி செல்லும்படியாக, அவருடைய சமூகத்துல நிலைத்திருக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தும். நம்மை நாமே கர்த்தருக்கு ஜீவ வழியாக சிலுவையினுடைய பலிபீடத்துல, கல்வாரி பலிபீடத்துல ஒப்படைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் பெறும். ஆமென். சங்கீதம் 24வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வசனங்களுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்படைப்போம். நம்முடைய வாழ்வை மாற்றும்படியாக கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.